பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அருள்மிகு குழந்தை முத்துக்குமார சுவாமி திருக்கோவில், ஆழ்வார்பேட்டை. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் இருந்த இடம் இது. கிட்டத்தட்ட 35 வருஷம் 40 வருஷம் இப்போ ரீசெண்ட் கதை தான் இது. ரொம்ப பழைய காலத்து கதைலாம் கிடையாது. ஜமீன்தாருக்கு இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்து எல்லாம் இருக்குது. அவளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது. அதனால இருந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே விற்றுட்டு வந்துட்டான். இங்கே சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சுத்தினா அதெல்லாம் அவெல்லாம் விற்றுட்டு வந்துட்டா. இந்த இடம் போகும்போது அந்த மன்னர் ஜமீன்தார் வந்து தவறிட்டார். அந்த அம்மா பேர் வந்து ராணின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அவளுக்கு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா மண் பொம்மை தான், பிளாஸ்டிக்கோ ரப்பர்லேயோ பொம்மை கிடையாது, மண் பொம்மை. அந்த மண் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கா. திடீர்னு ஒரு நாளைக்கு குழந்தை ரூபத்தில் வந்து முருகன் வந்து கண்ணில் தென்பட்டுருக்கா அந்த அம்மாவுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபத்தில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல, இந்த கோவில் இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 முருகனாக வந்து தத்ரூபமாக அப்படி குழந்தை ரூபத்தில் வந்து அப்படி இந்த இடத்துல விளையாடி இருக்கான். அது அந்த மாதிரி ஒரு கனவு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். என்னடா இது, நம்மளுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் முருகன் வந்து குழந்தை ரூபத்தில் நம்மளுக்கு வந்து காட்சி தராளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவள் வீடு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனமாக இருக்கும். அப்புறமா சின்னதாக அவள் வீடு இருக்கும். பின்பக்கத்தில் அவள் வந்து ஆற்றுல வந்து சின்ன ரூமில் வந்து சாமி வச்சுருந்தாள். அப்புறமா கொஞ்ச நாட்களில் வந்து இந்த மாதிரி கனவு வந்தோடனே அவள் என்ன பண்ணுறான்னா, சரி அவளுக்கும் வயசாகிடுது, சரி நம்மளால் வந்து இனிமேல் கோவிலாக கட்டி நிர்வாகம் பண்ண முடியாது, இனிமேல் இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுருவோம், இந்த இடம் வந்து கோவிலாக உருவாகட்டும், இந்த கோவிலாக உருவாகிற இடத்துல இந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் வந்து முருகா உன்னை பார்க்க வராங்களோ அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம்னு கிடையாது, எல்லா பாக்கியத்தையும் கொடு, அவங்களுக்கு வந்து குறையா வரவங்களுக்கு நிறையா வந்து அமுச்சு விடு, யாருக்கும் எந்த ஒரு குறையும் வைக்காத முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுட்டா. வடபழனி ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் தான் இது. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து ஃபுல்லாக, ஏன்னா அவள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த இடத்த வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக தான் 26ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. 26/6/2026 இப்போதான் கும்பாபிஷேகம் ஆச்சு. மண்டலாபிஷேகம் பூர்த்தி முடிய போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் இவர். இந்த சுவாமி இந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் வராலோ அவளுக்குலாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. மண்டலாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. இப்போது ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா மண்டலாபிஷேகம் பூர்த்தி ஆகுது. சுவாமி வந்து தரிசனம் பண்ண வாங்க. அந்த அம்மா ராணியம்மா நினச்ச மாதிரி வந்து எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, மற்ற பரவாயில்லைக்கு எல்லாருக்குமே எல்லா பாக்கியத்தையும் கொடு அப்படின்னு சொல்லின்னு தான் வந்து இந்த இடத்த வந்து அவள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்றி வச்சா. அதே மாதிரியே இங்கே வந்து யார் யாரெல்லாம் அந்த மக்கள் வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டிட்டு போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே எல்லா வரணும் வந்து கிடச்சிருக்கு. 48 நாளில் வந்து அவள் வந்து நான் தான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் வந்து சுதாகர் குருக்கள்னு பேர். அவள் வந்து ஒரு சில பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுவா, லேண்டுக்காக வேண்டுவாங்க, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வேண்டுவாங்க. அவெல்லாம் வேண்டிட்டு போய் ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு.
கிடச்சிருக்கு. வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டு ஒரு வாரத்திலே வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுவும் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கா. எதுவுமே வந்து பொய்யான தகவல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து உண்மையாகவே நடந்த சம்பவம். அதனால் எல்லாரும் கோவிலுக்கு வரணும். முருகனோட எல்லாரும் பெறணும். ஹர ஹர நம பார்வதி பதை ஹர மகாதேவா. மயிலாப்பூர் மற்றும் ஆழ்வார்பேட்டை பகுதியில் உள்ள தமிழக அரசின் குழந்தை முத்துக்குமார சுவாமி கோவில் குழந்தை பேறு மற்றும் குடும்ப நலம் வேண்டி பக்தர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள்.